புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இன்னைக்கு அதிகமாயிட்டு வரக்கூடிய இந்த ரீல்ஸ் மோகமும் போதை பழக்கமும் இளைஞர்கள் எல்லாம் கடந்து இன்னைக்கு சிறுவர்களையும் அடிமையாகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ரயில் நிலையங்களில் பயணிகள் போதை சிறுவர்களால் தொடர்ந்து தாக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி வரக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களோட திருவள்ளூர்ல அதிகரித்து வரக்கூடிய பட்டாக்கத்தி கலாச்சாரத்தில் அங்கு நடந்து வரக்கூடிய குற்றங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். ரீல்ஸ் மோகத்தில் ரயில் பயணியை வெட்டி போதை சிறுவர்கள் அட்டூழியம். போலீசாருக்கு சவால் விடும் குற்றவாளிகளின் கோட்டையாக மாறி வரும் திருவள்ளூர். சென்னை மற்றும் புறநகர் மக்களுடைய பிரதானமான போக்குவரத்தாக இருக்கக்கூடிய மின்சார ரயில்களில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் போதை சிறுவர்கள் ரயில் பயணிகள் மேலே தொடர் தாக்குதல் நடத்தி அச்சத்தில் உரைய வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத சென்னை மற்றும் புறநகர் மக்களின் பிரதான போக்குவரத்தாக இருக்கும் மின்சார ரயில்களில் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படி எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ரயில் நிலையங்களில் சென்ட்ரல் முதல் அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் மின்சார ரயிலில் மட்டும் எப்பொழுதும் ரயில் பயணிகள் அச்சத்துடனே பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி உள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சியான ஒன்று. இதனை தோலுரித்து காட்டும் விதமாக திருத்தணி உட்பட சில ரயில் நிலையங்களில் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து போலீசார் கடுமையான நடவடிக்கைகளும் எச்சரிக்கையும் விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆவடி அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் வழக்கம் போல பயணிகள் அரக்கோணம் மார்க்கமாக செல்வதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருந்து உள்ளனர். அப்பொழுது போதையில் வந்த சிறுவர்கள் உட்பட 4க்கும் மேற்பட்டவர்கள் ரயில் நடைமேடையில் இருந்த இரும்பு கம்பி மற்றும் டியூப்லைட் ஆகியவற்றை உடைத்து நடைமேடையில் அமர்ந்திருந்த சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதில் பலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் போதை இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கி அட்டூழியம் செய்யும் செல்போன் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இப்படி ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் போதை சிறுவர்களின் அராஜகம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதியன்று திருத்தணி ரயில் நிலையத்தை ஒட்டிய பாதுகாப்பு சுவர் அருகில் இளைஞர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் விழுந்து கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து உள்ளனர். பின்னர் அவரிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது தலைக்கு கலரிங் அடித்த சில சிறுவர்கள் தன்னை ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியதாக தெரிவித்து உள்ளார். அவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த சிறுவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அதே நேரத்தில் ரயிலில் பயணிக்கும் இளைஞர் ஒருவரை சில சிறுவர்கள் அறிவாளால் மிரட்டுவது போன்ற ரீல்ஸ் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
டவுன வலிச்சு விட்டுருவேன், உன் ரத்தத்தையும் மூஞ்ச மேல தெளிச்சு விட்டுருவேன். கொல்லறு பண்ண வெட்டு உள்ள தலையில உயிரோடு பள்ளம் தோண்டு இறக்கிடுவேன் குழியில. அந்த இதில் 3 agencies are there for the security of railway network. இதில் ஸ்பெஷலி ஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் வந்து 2 ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. அது அங்கே வந்து நம்ம வழக்கு பதிவு செய்யணும். ஆர்பிஎஃப்பி அண்ட் ரயில்வே ஆக்ட். ரயில்வே ஆக்ட்ன்றது 29 சின்ன சின்ன குற்றங்களுக்கு இருக்கு. இப்போ செயின் புல்லிங் இருக்கு 141, தென் டவுட்டிங் இருக்கு 143, தென் நியூசன்ஸ், transgender nuisance 145 அந்த மாதிரிலாம் we are booking cases. அதே மாதிரி ஆர்பிஎஃப் இருக்கு, ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் பொசிஷன். அதில் வந்து ரயில்வே ப்ராப்பர்ட்டி அது ரயில்வேக்கு சொந்தமான ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி திருட்டு போனால் அதில் நம்ம பதிவு பண்ணணும். வழக்குகள் அரசு மூலமா we are registering. ஏன்னா ஆர்பிஎஃப்க்கும் மற்ற பேராமிலிட்டரிக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாங்கள் வந்து போலீஸிங்கும் நம்ம we are doing. ஜிஆர்பி கூட பண்ணுறோம், ஜிஆர்பிக்கும் அசிஸ்ட் பண்ணுறோம், ப்ளஸ் லோக்கல் போலீஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணுறோம். தட் இஸ் வாட். ஸோ டுடே ஐ ஹவ் கம் ஓவர் டு திருத்தணி, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஒன்லி ஃபார் ஸ்ட்ரென்தனிங் அவர் ஆர்பிஎஃப் அண்ட் ஜிஆர்பி அண்ட் லோக்கல் போலீஸ். லோக்கல் போலீஸ் கூட நம்ம பேசணும், அவங்க யாரும் வரல. பட் ஜிஆர்பி இஸ் தேர், ஆர்பிஎஃப் இஸ் தேர். அவங்க ஜிஆர்பியும் நம்ம நார்கோ சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் பாடியோட கூட நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம். என்கார்டு மீட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தலைமைச் செயலாளர் தான் வந்து அது பிரசிடெண்ட்டாக உட்காந்து he will conduct the whole meeting. அதில் ஆர்பிஎஃப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பார்ட்டிசிபேட். சென்னை சென்ட்ரல் அரக்கோண மார்க்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் ரயில் நிலையங்களில் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் போதை சிறுவர்களால் பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வரக்கூடிய நிலைமையில திருத்தணி ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் பயணி மீது நடத்தப்பட்ட கொடூரமான கொலைவெறி தாக்குதலின் திடுக்கிடும் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சிறுவர்கள் ரயில் பயணி ஒருவரை பட்டா கத்தியால் தாக்குவதை போன்று ஒரு வீடியோ வைரலான நிலையில் மற்றொரு வீடியோவில் 3 சிறுவர்கள் சேர்ந்து பட்டா கத்தியால் ஈவு இரக்கமே இல்லாமல் ரயில் பயணியை வெட்டுவதை வீடியோவாக பதிவு செய்து இருந்தது பார்ப்போரை திகிலில் உறைய வைத்தது. தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்த வீடியோவை போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் இருக்கும் நபரும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரும் ஒரே நபர்தான் என தெரிய வந்து உள்ளது. அதன் அடிப்படையில் வீடியோவில் இருந்த சிறுவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் வசிக்கும் ஒரு சிறுவனை கைது செய்து அந்த சிறுவன் அளித்த தகவலின்படி இதில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 பேரை கைது செய்தனர். பின்னர் குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் முகவரியில் ரீல்ஸ் வெளியிட்ட நபரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தாக்குதலுக்கு ஆளான சூரஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவேற்றம் செய்யும் நோக்கத்துடன் 4 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் விளக்கம் அளித்தார். இதற்கிடையில் சிறுவர்களின் மனிதாபிமானமற்ற கொடூர தாக்குதலை கண்டு அதிர்ந்து போன பல அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் வழக்கில் பிடிபட்ட 4 சிறார்களும் சிறார் நீதி குழுமம் முன்பு டிசம்பர் 28 அன்று ஆஜர்படுத்தப்பட்டு ஒரு சிறாருக்கு மட்டும் சிறார் நீதி குழுமத்தால் பிணை வழங்கப்பட்ட நிலையில் மீதம் 3 பேர் செங்கல்பட்டில் உள்ள கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கிடையில் இந்த தாக்குதலை கண்டித்து சமூக ஊடகங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். பிற மாநில நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதிகள், பணியாற்றும் இடங்களில் போதுமான காவல் ரோந்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கூறியுள்ளது. தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தி பிற மாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஒடிசா இளைஞர் தப்பித்து சென்று விட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் பரவி உள்ளன. இதற்கு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மருத்துவரிடம் கூறிவிட்டு சொந்த மாநிலம் சென்று விட்டார், அதனை கையெழுத்து போட்டு கொடுத்து உள்ளார். அரசு தரப்பில் முறையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன என கூறியுள்ளார். ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷனில்
3 பேருக்கு மட்டும் ஜுவினைல் ஹோம், அதாவது பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடித்ததாகவும் எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன், நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்குறியா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன். திருத்தணி ரயில் நிலையத்தில் ரயில் பயணி சில போதை சிறுவர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த கொடூரமான சம்பவத்தை அடுத்து ஒரு 2 நாள் கூட ஆகாத நிலைமையில் மறுபடியும் அதே ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நேரு நகரை சேர்ந்த பழைய பட்டுப்புடவை வியாபாரியான ஜமால் பாய் அப்படிங்கிறவரை அங்கு வந்த 4 வாலிபர்கள் சரமாரியாக தாக்கி அவருடைய மண்டையை உடைத்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வரும் ஜமால் பாய் என்பவர் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்து உள்ளார். அப்போது அங்கு வந்த 4 வாலிபர்கள் ஜமால் பாயை வம்பு இழுத்து அவரை சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதனை கண்டு அங்கிருந்த ரயில் பயணிகள் செய்வது அறியாமல் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். பொதுமக்களின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதை கும்பல் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து இருந்த ஜமால் பாயை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். இந்நிலையில் ஜமால் பாயை 2 வாலிபர்கள் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ரயில் நிலையத்தில் பயணிகள் தாக்கப்படுவது தொடர்கதையானதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் நிலவி வந்தது. இதனை அறிந்த ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் திருத்தணி ரயில் நிலையத்தில் உள்ள 1வது நடைமேடையில் சென்று ஆய்வு மேற்கொண்டதோடு திருத்தணி ரயில் நிலையத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பயணிகள் செல்லக்கூடிய முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்து உள்ளார். மேலும் ரயில் பயணியை தாக்கிய வாலிபர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்து உள்ளார். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தணி போலீசார் பட்டுப்புடவை வியாபாரியை தாக்கிய கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ரயில் பயணியின் கழுத்தில் கத்தியை வைத்து ரீல்ஸ் எடுத்த சிறுவர்கள் அவரின் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் அதே பாணியில் மீண்டும் ஒரு பயணி ரயில் நிலையத்தில் வைத்து வெட்டப்பட்டிருக்கும் சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் நார்த் எண்ட் பிளாட்ஃபார்ம்ல உள்ள நார்த் எண்டில் கார்னரில் ஒரு சிம்பிள் அட்டு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சிம்பிள் அட்டு கேஸ் நடந்திருக்குது. இதில் நானா சாஹிப் அலைஸ் ஜமால் அப்படிங்கிறவர் இன்ஜூர்ட் ஆகியிருக்கிறார். இது சம்மந்தமாக விசாரணை பண்ணதில்ல அந்த நானா சாஹிப் அவரோட ஃப்ரெண்டு பக்ருதீன் இவங்க 2 பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் கமலா தேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நியர்பை இருக்கிற டீ ஷாப்ஸ்க்கு வந்திருக்காங்க ஸ்மோக் பண்ணுறதுக்காக. இவர் இந்த இன்ஜூர்டு பர்சன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் சிறுநீர் கழிப்பதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் நார்த் எண்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ அங்கே நின்றுட்ட 2 பேரோட பேச்சு கொடுத்து தகராறாகி அதில் ஒருத்தர் இவரை அடிச்சிருக்கிறார். கையால் ஓங்கி அடித்ததில் அவர் கீழே விழுந்து இவருக்கு தலையில் லேசான இன்ஜுரி ஆகிருக்கு. அதுக்கு ஓபிஆர் ட்ரீட் பண்ணிட்டு போயிருக்கிறார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். அதில் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூன் வி வில் அரெஸ்ட் ஹிம். அதில் 2 பேர் இருக்காங்க. ஆமாம், சீக்கிரமே பிடிபட்டுருவாங்க. அவங்க இப்போ குற்றவாளி யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி முன்பகையில் இவர் குடிபோதையில் போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அதில் குவாரல் ஆகுது. ட்ரங்க் அண்ட் பிரால் தான். அதில் இதில் திட்டமிட்டோ அல்லது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இஷ்யூவோ இதில் கிடையாது.